தன்னுடைய அபயக்கரத்தால் காத்த இடம் என்பதால் ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த ஊருக்கு பேர் அபயக்காவலூர் என்றும் இன்று தற்போது காவலூர் என்றும் அறிவு வந்திருக்கு. இந்த கந்தனை சில இடங்கள்ல கண்ணன் அப்படின்னு சொல்றாங்க மக்கள். கண்ணன் சொன்னா காப்பாற்றக்கூடிய கண்ணாக வந்து எங்களை காப்பாற்றக்கூடியவனை கண்ணன் என்றும் இந்த மக்கள் வழிபடக்கூடிய முறைமையை நம்ம பார்க்கலாம். மக்களுக்கு வேண்டிய தண்ணீரை கொடுத்து மக்கள் விவசாயத்தை செய்து மீண்டும் இந்த தவறை உணர்ந்த இந்த மன்னன் அந்த முருகப்பெருமானுடைய திருப்பாதத்துல போய் வணங்குறான். முருகன் மறைந்து விட்டார். அருணகிரிநாதர் இந்த ஆலயத்தை பற்றி குறிப்பிடாக இருந்தாலும் கூட கடைசி பாட்டுல காவலூர்க்கு அடியேன் சிறப்புகளை செய்யேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு ஆலயத்திலையும் ஒவ்வொரு ராசிநாதன் சொல்லக்கூடியவர்களுக்கு தண்ணி சன்னதிகள் இருக்கும். ஆனால் இங்கு படிகளாக ராசிகள் இருக்கும். அந்தந்த ராசிக்காரர்கள் அந்தந்த படிகளை கூட்டி முழுகி நெய்தீபம் இட்டு வணங்கி வந்தால் முருகன் இந்த இடத்தில் வள்ளி தெய்வானையோடு அற்புதமாக சுப்பிரமணிய சுவாமியாக நமக்கு காட்சி கொடுக்கப்படுகிறார். திருக்காவலூர்ல போய் சுப்பிரமணிய சுவாமியை நீங்க மனதார பூஜை செஞ்சீங்கன்னு சொன்னீங்கன்னா டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம வந்துட்டு முருகனின் ஆச்சரியமூட்டும் திருத்தலங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கூட இணைஞ்சிருக்காரு தஞ்சை கிருஷ்ணன் சார் இருக்காங்க. அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நிறைய கோயில்கள் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க. சிக்கல் ஆரம்பிச்சு நம்ம திருவிடைக்கழி வரைக்கும் பேசியிருக்கோம். இப்போ அடுத்ததா என்ன கோயில் சார்? திருக்காவலூர். திருக்காவலூர். காவல் அப்படின்னாலும் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ முருகன் நீங்க வந்து நம்ம எல்லாருக்கும் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்றது எனக்கே ஒரு கியூரியாசிட்டியா இருக்கு. நீங்களே சொல்லுங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி குலோத்துங்க சோழன் ஆண்டுட்டு இருந்த ஒரு பகுதியா இந்த சோழ பகுதி இருக்கு. இந்த சோழம்னு சொன்னாலே தஞ்சாவூர் தான். தஞ்சை முதன்மையா தஞ்சை, திருவாரூர், நாகை, இதை ஒருங்கிணைந்த டெல்டா நம்ம சொல்றோம் இல்லையா. அப்படி தஞ்சாவூர்ல இருந்து இன்னைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய கருக்காத்த நாயகின்னு சொல்லக்கூடிய திருக்கருக்காவூர் போகின்ற அந்த வழியில வெண்ணாத்தங்கரையில இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் காவலூர். இன்னைக்கு அது காவலூர்னு இருக்கு. ஒரு காலத்துல அபயக்காவலூர். அபயக்காவலூர். ஏன்னா இந்த பகுதி முழுக்க முழுக்க விவசாயத்தை மையமாக வைத்த பகுதி. இந்த விவசாயத்தை மையமாக வைத்த பகுதிங்கிறப்போ கண்டிப்பாக மக்கள் காவிரியினுடைய வளத்துல விவசாயம் செஞ்சு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வராங்க. அப்படி அந்த வாழ்க்கையை நடத்திட்டு வருகின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு சிற்றரசன் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு தொந்தரவுகளை செய்து கொண்டு இருக்கின்றார். பல்வேறு தொந்தரவுகள்னா நாட்டு மக்கள் சரியாக வரி கட்டாததுனால உங்களுடைய வரி கட்டவில்லை என்றால் இந்த நிலத்தையே நான் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஒழுங்கா பாடுபட்டு அவனுக்கான வரி எப்படியாவது கட்டிடுவோம். ஏன்னா அந்த வட்டி எல்லாம் ஆரம்பித்த காலம் நான் சொல்லக்கூடியது ஒரு 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் இந்த காலகட்டத்துல பின்னாடி வந்த அரசன் இப்பேற்பட்ட சிக்கல்கள்லாம் கொடுக்குறான். அப்ப நமக்கு தான் சராசரியா நம்ம காவிரி நதி பாயுதே. அந்த நதி பாய்கின்ற பொழுது நமக்கு என்ன பண்ணுவோம், எப்படி நம்ம மாதம் நல்லா உழைச்சி எப்படியும் 3 போகம், ஏன்னா இன்னைக்கு 3 போகம்ங்கிறது சாத்தியமான்னு தெரியல, ஆனா அன்னைக்கு 3 போகம் சாத்தியமாக இருந்தது. ஒழுங்காய் பாடுபட வயகாட்டில் உயரும் உன்மதிப்பு அயல்நாட்டில் நம்ம பாடல் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அது போல வயல் சதா உழைக்கிறாங்க. உழைச்சு பார்த்தாலுமே அவர்களுக்கு ஊதியம் அந்த அளவுக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா காவிரி தண்ணியை மடை போட்டு தடுத்து விடுகிறான் அரசன். நீ தண்ணி இருந்தாலும் விவசாயம் பண்ணுவ, நீ தண்ணி இல்லாம இப்படி விவசாயம் பண்ண நான் பாத்துறேன்னு சொல்லி இந்த விவசாயிகளுக்கு நிறைய பிரச்சனைகளை தரக்கூடியவனாக இருக்கின்றான். பொதுவாக இறைவன் சொன்னா நம்ம கிட்ட கேட்டாதான் இறைவன் வந்து கொடுப்பாரா அப்படின்னு கிடையாது. கேட்காமலும் கொடுப்பான். அதுதான் கண்ணன். அந்த கந்தன் சொல்லக்கூடிய அந்த அற்புதமான திருமேனி. இந்த கந்தனை சில இடங்கள்ல கண்ணன் அப்படின்னு சொல்றாங்க மக்கள். கண்ணன் சொன்னா காப்பாற்ற கண்ணாக வந்து எங்களை காப்பாற்றக்கூடியவனை கண்ணன் என்றும் இந்த மக்கள் வழிபடக்கூடிய முறைமையை நம்ம பார்க்கலாம். அப்படி இந்த கந்தன் பக்தர்களுடைய குரலுக்கு செவி சாய்த்து அந்த மக்களை காத்த இடம், தன்னுடைய அபயக்கரத்தால் காத்த இடம் என்பதால் ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த ஊருக்கு பேர் அபயக்காவலூர் என்றும் இன்று தற்போது காவலூர் என்றும் அறிவு வந்திருக்கு. இந்த அரசனுக்கு நல்ல பாடத்தை புகட்ட வேண்டும் என்று விரும்பிய முருகப்பெருமான் காலையில சுத்தமா வறண்டு போனது போல எல்லா நீரும் பூமியில் உறிந்து விட்டது. இப்ப தண்ணியே இல்லாததுனால மண் மேல இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய நாட்டை சுற்றி பார்ப்பதற்கு மேல இருக்கக்கூடிய அரசர்கள்லாம் வராங்க. இப்ப சிற்றரசர்கள், பெரிய அரசர்கள், ஒரு ராஜ்யத்துக்கு கீழே மற்ற ராஜ்யம்னா சின்ன சின்ன ராஜ்யமாக இருக்கும். அப்ப இந்த மழையை திறந்து விட்டாதான் மீதமுள்ள தண்ணியாவது இவனுடைய ஆறுல இருக்கும். ஏன்னா உன் ஊருக்கு காஞ்சு போன ஊர்னா உன் ஊர்ல வளமே இல்லாத ஊர்ல நீ எப்படி ஆட்சி பண்ணுவ, நீ ராஜாவா இருப்பதற்கு தகுதியே இல்லைன்னு எங்க அந்த பெரிய அரசன் சொல்லிவிடுவாரோ என்ற பயத்தில் தண்ணீரை முருகப்பெருமான் குறைத்த உடனே அவர் என்ன பண்றாரு,
அந்த மடையை திறந்து விடுகிறார். மடையை திறந்தவுடன் மீண்டும் முருகப்பெருமான் தன்னுடைய ஞான திருஷ்டியில் உள்ள தண்ணி எல்லாம் விட்டுட்டார். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, முருகப்பெருமானுடைய அகக்கண்ணை மறைத்து விட்டார், ஆங்கார கண்ணை மறைத்து விட்டார். இந்த ஆங்கார கண்ணை மறைத்ததால் இவர் கண்ணுக்கு எதெல்லாம் இவன் குறைச்சானோ அதெல்லாம் தெரியல. அதனால வெறுமனே குறைந்த அளவாக தண்ணீர் தெரிந்திருக்கிறது. இப்ப இந்த ஆங்கார கண்ணை முருகன் மூடிய உடனே நீங்க கேட்கலாம், ஆங்கார கண்ணை வரைக்கும் மூடணுமா? முருகனுடைய சக்தியை வச்சு அவரே திறந்து விட்டுருக்கலாம்னு கேட்டா, அந்த திறந்து விட்டிருந்தா மக்களுக்கு தண்ணீர் கிடைத்திருக்குமே தவிர மன்னன் தன் தவறை உணர்ந்திருக்க மாட்டான். கண்டிப்பா. அப்ப ஆங்கார கண்ணைன்னு சொல்லக்கூடிய நமக்கு அகங்காரம் ஏறிடுச்சுன்னா, இந்த அகங்காரத்தை ஒழிக்கணும்னா யாரோ ஒருத்தவங்க தட்டணும். அப்படி தட்டக்கூடியவனாக முருகன் இங்க விளங்கி இருக்கான். அப்படி முருகன் விளங்கி இந்த ஊரில் காத்து மக்களுக்கு வேண்டிய தண்ணீரை கொடுத்து மக்கள் விவசாயத்தை செய்து மீண்டும் இந்த தவறை உணர்ந்த இந்த மன்னன் அந்த முருகப்பெருமானுடைய திருப்பாதத்துல போய் வணங்குறான். முருகன் மறைந்து விட்டார். அந்த வணங்கிய இடம்தான் அபயக்காவலூர் என்று அழைக்கக்கூடிய திருக்காவலூர். அந்த மன்னனே பின்னால் இந்த முருகனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். மிகப்பெரிய ரொம்ப பெரிய ஆலயம் இல்ல, ஒரு சிற்றரசன்கிறதுனால அந்த ஊர்ல நீங்க காவலூர்ல போனீங்கன்னா, அந்த காவலூர்ல எனக்கு ஒரு தேநீர் கடை கூட, ஒரு டீ கடை கூட கிடையாது. ஒரு தேங்காய் பழம் வாங்குறதுக்கு ஒரு பெட்டி கடை கூட கிடையாது. அப்ப நான் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஊர் எப்படி இருக்கும்? அது ஒரு கிராமம் கிடையாது, ஒரு குக்கிராமம். கிராமத்திற்கும் குக்கிராமத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு கிராமம்னா ஒரு 200-300 பேர் வாழ்ந்தா அது கிராமம்னு சொல்றோம்னா, ஒரு 100 குடும்பங்கள் மட்டுமே வாழ்றது, ஒரு 50 குடும்பம் மட்டும் வாழ்றது ஒரு குக்கிராமம் சொல்லுவாங்க. அந்த குக்கிராமத்தில் அவனுக்கு முடிந்த பொருட்செலவில் முருகனுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை எழுப்புகின்றான். அந்த ஆலயம் இன்று கேட்பாரற்று இருக்கிறது. உண்மையிலே கேட்பாரற்று இருக்கு. ஆதிப்படையில் இருக்கக்கூடிய திருக்காவலூர் என்று அழைக்கக்கூடிய, நிறைய பேர் திருக்காவலூர் திருக்கற்காவூர் குழப்பிக்கிறாங்க. திருக்கற்காவூர் வேற, திருக்காவலூர் என்பது வேற. இந்த திருக்காவலூர் இன்று கேட்பாரற்று கிடக்கிறது. இந்த ஆலயம் இன்னைக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய ஈடுபாட்டின் காரணமாக ஒரு காலை பூஜை திட்டத்தை எடுத்து அந்த கோவில்ல நிர்வகிக்கும் கண்ட்ரோல் கொண்டு வந்து ஒரு காலை பூஜை மட்டும் அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகளாக நாம் பார்க்கின்ற பொழுது, அருணகிரிநாதர் இந்த ஆலயத்தை பற்றி குறிப்பிடாக இருந்தாலும் கூட கடைசி பாட்டுல காவலூர்க்கு அடியேன் சிறப்புகளை செய்யேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, நிறைய பாட்டு அவரால் எழுத முடியல, இருந்தாலும் கடைசியா வரக்கூடிய சில பாடல்கள்ல அங்கங்க ஒவ்வொரு வார்த்தைகள்ல இப்படிப்பட்ட ஒரு ஆலயம் இருக்குங்கிறதையாவது மக்கள் கிட்ட தான் போய் கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி அருணகிரிநாதர் இப்பேற்பட்ட விஷயங்களை காமிச்சிருக்கிறார். இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னன்னு கேட்டா, மற்ற ஆலயங்கள்ல பார்க்கக்கூடிய முருகனை விட இந்த ஆலயத்தில் பார்க்கக்கூடியது மிகச்சிறப்பு. காரணம், இப்போ ஒவ்வொரு ஆலயத்திலையும் ஒவ்வொரு ராசிநாதன் சொல்லக்கூடியவர்களுக்கு தண்ணி சன்னதிகள் இருக்கும். ஆனால் இங்கு படிகளாக ராசிகள் இருக்கும். என்ன படி இருக்கும்? 12 ராசிகளுக்கும் 12 படிகள் இருக்கிறது. இந்த 12 படிகளை தாண்டி தான் முருகன்ட்டே போகணும். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ராசிக்கும் முதல் படி, 2வது படி, 3வது படி, அந்தந்த ராசிக்காரர்கள் அந்தந்த படிகளை கூட்டி முழுகி நெய் தீபம் இட்டு வணங்கி வந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏறுகின்ற பொழுதே, ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றோம்னு சொன்னா, அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கின்ற பொழுதே அந்த பிரச்சனை அவர்களை விட்டு நீங்கும் என்பதை சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்கிறது. ஒவ்வொரு ராசிக்கும் அந்த ராசிநாதன் அவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு திருப்பு முனைகளை கொண்டு செல்வார்கள் என்பது ஐதீகம். இதெல்லாம் கடந்துதான் நம்ம முருகனையே பார்ப்போம். அப்ப இதெல்லாம் கடந்து போகின்ற பொழுதே நம்மை இட்டு இருக்கக்கூடிய எல்லா துன்பமும் அழகி, இப்ப கடந்து போறப்பே நம்ம எல்லா துன்பமும் நம்மள்ட்ட போயிடுச்சுன்னா வேற என்ன துன்பம் இருக்க போகுது? முருகனோட ஆனந்தமா நம்ம இன்பம் பயக்கி அவனுடைய கொஞ்சு தமிழ் அவனுடைய விளையாடி அவனுடைய திருப்புகழ் பாடி அவனுடைய சந்தம் கவி எல்லாம் அவனுடைய பாடி நம்ம அவனுடைய 2 கலக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நடக்க போகுது. அப்பேற்பட்ட விஷயம் ஏன் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா, ஆணவம் கண்மம் மாயின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட எண்ணம்லாம் கொண்ட அரசன் இனிமே நம்மளை போல யாரும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக 12 ராசிகளையும் அந்த படிகளில் செதுக்கி அந்த 12 ராசிக்கான ஆகம விதிகளையும் செய்து 12 ராசிகளுக்கான ஜீவகோர்த்த பூஜைகளும் செய்து ஒரு படியிலையும் ஒரு அஷ்டாந்தன அந்த எந்திரங்களை பிரதர்சனம் செஞ்சிருக்கான். அப்போ ஒவ்வொரு படியாக நாம் மேலே ஏற 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 அந்தந்த ராசிக்காரர்கள் ஏறுறப்பவே அவர்களுக்கான பாவ புண்ணியம் என்பது குறைந்து புண்ணியம் என்பது ஏறும் என்பது இந்த கோயிலுடைய ஐதீகமாக இருக்கிறது. இன்னும் சிறப்பாக செவ்வாய்க்கு அந்த ஆலயத்தில் தனி ஆலயம், செவ்வாய்னு சொல்லக்கூடிய தனி ஆலயமாக காட்சிப்படுத்தப்படுகிறார். முருகன் இந்த இடத்தில் வள்ளி தெய்வானையோடு அற்புதமாக சுப்பிரமணிய சுவாமியாக நமக்கு காட்சி கொடுக்கப்படுகிறார். இந்த ஆலயத்தில் அன்று அரசர்களால் எப்படி நமக்கு தீபாதனம் பண்ணி நமக்கு வந்துச்சோ, இது போல இங்கு சுதை வடிவமாக எப்படி 6 படையிலும் முருகன் வீற்றிருக்கிறாரோ அதே போல இன்னைக்கு நீங்க அந்த கோவில் போய் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த கோவில் சற்று சிதிலமடைந்து தான் இருக்கு. நான் சிதிலம்னு சொல்றது ரொம்ப பாலடைந்து இல்ல, இருந்தும் இந்த நேயர்கள் இதை பார்த்து
கண்டிப்பாக அந்த ஆலயத்திற்கு சென்று, ஏன்னால் ஆலய பிரவேசனம்னு சொல்றது கோடி புண்ணியம். ஒரு குடமுழுக்கு நமக்கு பார்க்கிறது ஆயிரக்கணக்கான புண்ணியத்தை நமக்கு சேரும்னு சொல்லுவாங்க. அது போல ஆயிரக்கணக்கான பாவங்கள் நிவர்த்தி பண்ணணும்னா கோயில் திருப்பணிகள்ல உங்களால முடிஞ்சதா ஒரு மோர் பாக்கெட் வாங்கி அந்த வேலையாட்கள் கொடுங்க, இல்ல கொஞ்சம் பொருளுதவியோட இருக்கீங்களா 2 செங்கலை வாங்கி கொடுங்க, 2 சிமெண்ட்டை வாங்கி கொடுங்க, ஒரு கதவை வாங்கி கொடுங்க. உங்களால் என்ன முடியுமோ அந்த ஆலய திருப்பணிகளை நீங்கள் மேற்கொண்டீர்கள் சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் சகலவிதமான சௌபாக்கியத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் என்பது ஆலய விசேஷமாக இருக்கிறது. அதனால் இந்த ஆலயம்னு சொல்லக்கூடியது திருக்காவலூர். அந்த முருகப்பெருமானை நீங்கள் சென்று யார் பார்க்கணும்? யாரெல்லாம் விவசாயிகளாக இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வயலில தொடர்ந்து நான் நல்லா விதை போடுறேன், நான் எதிர்பார்த்த லாபம் எனக்கு கிடைக்கல, நான் எதிர்பார்த்த மகசூல் எனக்கு கிடைக்கல, நல்ல விளைச்சல் வரணும், விளையிற நெல்லு நல்லபடியா விலைக்கு போகணும், அந்த விளைஞ்ச நெல்லு நல்லபடியா மார்க்கெட்ல போய் வித்து கண்டிப்பா என் மகள் திருமணமோ என் மகன் படிப்போ என்னுடைய வாழ்க்கையோ உயரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா விவசாயிகளுக்கான பதிவு. விவசாயிகள் யாரெல்லாம் குறிப்பா வயல் வச்சிருக்கீங்களோ, விவசாயம்னா வயல் மட்டும் சார்ந்து இருக்காது, ஆடு மாடு, அந்த விவசாயத்தை அடிப்படையாக வைத்த உபகரணங்கள், அதை வைத்த டிராக்டர், இதை அடிப்படையாக வைத்த எல்லா உணவுப் பொருட்கள், கடைங்க சாப்பிடணுமா, நிறைய பேர் உங்களை வாழ்க்கையில வாழ்த்தணுமா, அதுதானே சார் மேஜர், எல்லாமே இருக்கு. அதனால இதனுடைய உட்பமாக இந்த ஆலயம் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியுமா? அந்த பக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு காவலூர் தெரியும், காவலூர்ல ஒரு கோவில் இருக்குன்னு தெரியும், அந்த கோவில் சுப்பிரமணிய சுவாமின்னு தெரியும். ஆனா அந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு பின்னாடி இப்பேற்பட்ட ஒரு வரலாறு இருக்கிறது, இப்பேற்பட்ட ஒரு சிறப்புகள் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. இதை நமக்கு பாடல் வழியாக நம்ம கொடுக்கிறாங்க. இந்த பாடல் பார்த்தோம்னா அற்புதமா தெரியுது. என்னன்னா, காவலூர் உடையான் வில்லவன் பேரறையன், வில்லவன் பேரறையின் என்றும் சிறுபாயம் ஆண்டான் என்றும் குறிப்பிட்ட திருச்சோற்று துரையானே என்று இந்த பாடல் வரிகள் இருந்து அருணகிரிநாதருடைய திருப்புகளுடைய கடைசி வரியும் இப்பின்னால் வரக்கூடிய சந்த பாடல்கள் வரிகள் இருந்தும் இப்பேற்பட்ட ஒரு ஆலயம் இருந்ததற்கான வரலாறுகளை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஆக விவசாய பெருமக்களா நீங்க, இல்ல விவசாயத்தோட சேர்ந்து ஆடு மாடு கோழி இல்ல டிராக்டர் இதோடு பயணிக்கக்கூடியவர்களா, இல்ல உணவு பண்றவங்க கூட இருக்காங்க, உணவு சம்பந்தப்பட்ட தொழிலை செய்கிறீர்களா? ஏன்னா தஞ்சையில உணவு பதப்படுத்தப்பட்ட டெக்னாலஜி சொல்லக்கூடிய நிறுவனம் இருக்கு, இதுல நீங்க பணிபுரிறீங்களா, வேலை பார்க்கறீங்களா, இதுல சார்ந்து நீங்க உங்களை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் போய் அந்த திருக்குமரம்னு சொல்லக்கூடிய திருக்காவலூர்ல போய் சுப்பிரமணிய சுவாமியை நீங்க மனதார பூஜை செஞ்சீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த அற்புதமான, அதுவும் இந்த பங்குனி மாதம் பங்குனி நடக்க போகுது, இந்த பங்குனி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய, ஏன் இந்த பங்குனி நட்சத்திரம் இந்த பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னா, பங்குனி எப்ப வருது? 12வது மாதமா பங்குனி வருது. உத்திரம்னு சொல்லக்கூடிய ராசி எப்ப வருதுன்னு பார்த்தோம்னா 12வதா வருது. இது ரெண்டும் சேரக்கூடிய இந்த பங்குனி நட்சத்திரத்திலையும் இந்த முருகப்பெருமானை தரிசிப்பது இன்னும் சிறப்பான ஒரு விஷயம். அதனால பங்குனினா பங்குனி மட்டும் நீங்க போய் பார்க்க வேணாம், முருகப்பெருமானை நீங்கள் எப்போது பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ உங்களுக்கான நாளை வகுத்து கொண்டு நீங்கள் திருக்காவலூருக்கு சென்று சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்கின்ற பொழுது உங்களுக்கு சகலவிதமான காவலாக முருகன் இருப்பான் என்பதுதான் இந்த ஒட்டுமொத்த ஐதீகமாக இருக்கிறது. அப்ப நம்ம நேர்களே தெரியும், இப்ப ஒட்டுமொத்தமா இந்த ஆதி படையினுடைய இறுதி அம்சமா நம்ம திருக்காவலூருக்கு வந்துட்டோம். ஒரு படையை நீங்க எடுத்து பாருங்களேன், அறுபடையில இருக்கக்கூடிய ஒரு காட்சி மாதிரியே இந்த ஆதி படையை ஒண்ணு எடுத்து பாருங்களேன். வாழ்க்கையில் சிக்கல் போக வேண்டுமா? சிக்கல் சங்கார வேலவர். அடுத்து என்னுடைய கண்ணாக இருந்து காக்கக்கூடியவனா? என் கண் முருகன். கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடியவனா? 8 கொடி முருகன். உங்கள் பிரச்சனைகள் உங்களை விட்டு விடை பெற்று செல்ல வேண்டுமா? திருவிடை களி. முருகன் குழந்தை பாக்கியத்தை தர வேண்டுமா? திருக்கரந்திட்டை குடி. கடைசியாக உங்களை முருகன் காக்க வேண்டுமா? திருக்காவலூர். ஆக இந்த 6 திவ்ய நாமங்களான இந்த அற்புதமான திருத்தலங்களுக்கு சென்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகலவிதமான பாவங்களை போக்கி இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இந்நாள் வரக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த மக்களுக்கும் பிவுலகில் அன்பான வாழ்க்கை அமைய, அன்பான நல்லறம் கிடைக்க இந்த 6 ஆதிப்படை முருகனை தரிசிப்பவர்களுக்கு சகலவிதமான செல்வங்களும் சகலவிதமான பதவிகளும் வந்து கிடைத்து இவர்கள் வாழ்வு வாழ்வாங்கு வாழட்டும் என்று இந்த சேனல் மூலியமா உங்களுடைய மூலியமா நம்ம மக்களுக்கு கண்டிப்பா சொல்றோம். மக்களுடைய படை கண்டிப்பா அலைத்திரளென அந்த கோவில்களுக்கு போய் அவங்களும் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான. கண்டிப்பா சார், டெம்பிள் எக்ஸ்பிரஸ் மூலியமா மட்டும் இல்லாம அதுல நீங்க வந்து இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. முதல்ல சொன்ன மாதிரி தான் இது ஆச்சரியம் கூட இல்லை, அதுக்கும் மேல ஒரு விஷயம், ஒரு உணர்தல் இருக்கு. நம்ம கோயிலுக்கு சும்மா போறது மட்டும் இல்லாம அந்த கோயிலுக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அழிந்து போகிற நிலைமையில இருக்கிற கோயிலை வந்து மீட் எடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. நிறைய சிவன் ஆலயங்கள் அந்த மாதிரி இருக்கு.
அது லட்சக்கணக்கில் இல்லாமல் கோடிக்கணக்கில் லிங்கங்கள் போகிற போக்குலலாம் லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி இப்போ முருகனுடைய ஆலயங்கள் வந்து நிறைய இருக்கிறதா இப்போ நீங்க சொல்ல சொல்ல இன்னும் நிறைய தோண்ட வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நிறைய கோயில்களுக்கு போயிட்டு பலனை மட்டும் எதிர்பார்க்காம கண்டிப்பா தெய்வங்களை மீட்டெடுத்து நம்ம அதுக்கு ஒரு நல்ல விஷயங்களை பண்ணி நம்ம நாட்டுல இருக்கிற ஒரு கோயிலை வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வேண்டுகோள். அது மக்களாகிய எல்லாருமே வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறோம். அண்ட் உங்களுடைய நிறைய விஷயங்கள் பல பேருடைய வாழ்க்கையில வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புறோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். பதிவுகளுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.